சென்னை கோயம்பேடு பக்கத்தில் எம்எம் சென்னை கேட்வே அப்படிங்கிற ஒரு ரெஸ்டோ பார். அந்த ரெஸ்டோ பாரில் உள்ள நடனமாடிட்டு இருக்கும் பொழுது அந்த நடனமாட்டின பெண்களுக்கும் அங்கே உள்ள அந்த ஆண்களுக்கும் ஒரு சிறு சலசலப்பு சண்டை ஏற்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் அந்த சண்டை வெளில தொடர்ந்துருக்கு. வெளில சண்டை தொடர்ந்தவனையே அந்த காரில் ஒரு குரூப்பு அந்த பைக்கில் வந்த அந்த பெண்களை காரை ஏற்றி கொலை பண்ணியிருக்காங்க. இதான் நடந்த சம்பவம். இது என்ன அப்படிங்கிறது ரொம்ப விரிவாக பேசுவோம். இதில் அந்த ரெஸ்டோ பாரனுடைய ஓனர் பேர் பாலாஜி. அவர் டிவிகேல ஒரு முக்கிய பிரமுகராக இருக்காப்புல. அப்போ ஒரு 17 வயது சிறுமிக்கு 18 வயது சிறுமிக்கு கொண்டு நீங்கள் வயசை செக் பண்ணாமல் ரெஸ்டோ பாரில் கொண்டு போய் அவங்களுக்கு ஊற்றி கொடுத்து அவங்களுக்கு போதை ஏற வச்சு அதை வெறும் சண்டையாக மாறுற அளவுக்கு அது போய் வெளியில் அந்த சிறுமியினுடைய உயிரே போகிற அளவுக்கு ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இதில் முக்கிய குற்றவாளியாக அந்த ரெஸ்டோ பாரோட ஓனர் பாலாஜியை தான் சேர்த்துருக்கணும். ஆனால் அந்த பாலாஜி இதுவரை கைது செய்யப்படவில்லை. இந்த பாலாஜியோட ஃபோட்டோ கூட இது வரைக்கும் வெளியில் வரல. காரணம் அவர் டிவிகேல பிரமுகராக இருப்பது. அதனால் இதில் பேச வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது. அப்புறம் இந்த 10 ரூபா பாட்டிலுக்கு அப்படின்னு பாட்டு பண்ணவர் டாஸ்மாக் அரசு மதுபான கடையில் 717 கடையில் மூடணும்னு சொன்னார். 717 மூடப்படவில்லை. ரொம்ப கம்மியாக தான் மூடிருக்காங்க. எந்த அளவுக்கு மூடினாங்களோ அந்த அளவுக்கு அது பிரைவேட் பாரை திறந்து விட்டுருக்காங்க. அது பல பேருக்கு தெரியல. இது எல்லா தகவலையும் இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம்.